ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இங்க உங்களுக்கு வந்து என்ன சொன்னா, முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், அதாவது நம்ம பொதுவாக சொல்ற எம்ஏ, அதாவது மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் சொல்லித்தான் இது ஆரம்ப காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலத்துல கொஞ்ச நாளைக்கு அதாவது முதல் வேறு வேறு பெயர்களூடாக வந்து இருந்தது. ஸோ அதுல அறிமுக வகுப்பு சம்பந்தமாக தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில முதலாவது உங்களுக்கு இந்த வகுப்புகள் நானும் செய்வேன். அதே வேளை கேதீஸ்வரன் சேரும் செய்வார். ஸோ கேதீஸ்வரன் சேர் தான் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கொள்ள போறார். ஸோ இவரை பத்தி சொல்லணும்னு சொன்னா, இவர் பிஏ ஸ்பெஷல் இன் தமிழ்ல முடிச்சிருக்கார். அதே மாதிரி தமிழ்ல டிகிரி முடிச்சிருக்கிறார். அதே மாதிரி அதிகளவான நிறைய போட்டி பரீட்சைகள்ல இவர் சித்தி அடைஞ்ச ஒருவர். இதே மாதிரி உங்களுடைய எம்எஸ்ஓ எக்ஸாம்லயும் லாஸ்டா நடந்த, அதாவது 2016 2000 நடந்த இதுல அவர் அப்பாயின்மெண்ட் எடுத்திருந்தார். ஸோ அதுல எம்எஸ்ஓவாவும் கடமையாற்றியிருந்தார். இதே வேளையில புகையிரத திணைக்களத்துல ஸ்டேஷன் மாஸ்டர் வேலை கிடைச்ச உடனே இங்க எம்எஸ்ஓல இருந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மாறி தற்போது ஸ்டேஷன் மாஸ்டராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். இதேக்கும் மேலதிகமாக எக்ஸிஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது மதுவரை திணைக்களத்துல மதுவரை பரிசோதகர் பரீட்சையிலையும் சித்தி அடைஞ்சு தற்போது கிடைச்சிருக்குது. இதுக்கு மேலதிகமாக பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்எல்டிஎஸ்லயும் எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆகி தற்போது நேர்முக பரீட்சைக்கு போய் வந்திருக்கிறார், முதலாவது நேர்முக பரீட்சை. இதுக்கு மேலதிகமாக தற்போது வெளியாகி, அதாவது அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்ட, அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை கொடுக்கப்பட்ட ஏடிஆர், அதாவது எடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், மேலதிக மாவட்ட பதிவாளர்னு சொல்ற பரீட்சையிலும் சித்தி அடைந்து அதுக்குரிய அப்பாயின்மெண்ட் கிடைச்சும் அவர் எடுத்துக்கொள்ளல, இந்த ஸ்டேஷன் மாஸ்டராக வேலை செய்து கொண்டு இருப்பதா. ஸோ இதுக்கு மேலதிகமாக இன்னும் பல பரீட்சைகள்ல சித்தி அடைஞ்ச ஒருவர் தான் உங்களுக்கு தமிழ் பாடம் சம்பந்தமாகவும் கடந்த முறை எக்ஸாம் எவ்வாறு நடந்தது, இந்த எம்எஸ்ஓ என்னங்கிறது சம்பந்தமாக சொல்ல போறார். ஸோ சொல்லிட்டு நம்மளோட வகுப்புகளை கண்டினியூஸா கொண்டு போய் கொள்வோம். சார், ஸ்டார்ட் பண்ணுவோமா? நன்றி அஃப்ரோ சார். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா விளங்குதான ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, சரி, நாங்கள் நேரடியாக எங்களோட தலைப்புக்குள்ள நுழைவோம். என்னன்னா, இந்த முகாமைத்துவ சேவை உத்தியோக சேவைன்றது வந்து இப்போ ஒரு முன்னைய காலத்துல அந்த கிளரிக்கல் சர்வீஸ்ன்னு சொல்றது என்னது, லிகிதர் சேவைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்த ஒரு சேவை தான் ஆரம்ப காலத்துல களஞ்சிய பொறுப்பாளர், எழுதுவினைஞர், தட்டச்சு பொறியாளர், டைப்பிஸ்ட், இப்படியான பல சேவைகளா பிரிஞ்சிருந்த எல்லா சேவையும் ஒன்றா சேர்த்து முகாமைத்துவ உதவியாளர் சேவைன்னு ஒரு சேவையோட உருவாக்கினவங்க. அந்த முகாமைத்துவ உதவியாளர் சேவை தான் இப்ப முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவை என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்கு. சரியா? இந்த சேவை வந்து என்ன ஒரு ஸ்டாஃப், என்ன சொல்றது, 4 விதமான ஒரு சேவை கேட்டகரி இருக்குது. எக்ஸிகியூட்டிவ் சர்வீஸ் இருக்கு. அது வந்து இப்போ என்ன சொல்றது, ஒரு அலுவலக படிமுறையில வந்து உச்ச நிலையில உள்ள ஒரு சர்வீஸ். அடுத்ததா டெரிட்டரி லெவல் சர்வீஸ்னு இருக்கு. அடுத்தது ஸ்டாஃப் லெவல், அடுத்த பிரைமரி லெவல்னு இருக்கு. இல்ல ஸ்டாஃப் லெவல்னு அந்த லெவல்ல உள்ள சேவை தான் இந்த எம்எஸ்ஓ, டிஓ, ஜிஎஸ், இப்போ நான் பணியாற்ற இந்த ஸ்டேஷன் மாஸ்டர், இதெல்லாம் இந்த ஸ்டாஃப் லெவல் நார்மல் அந்த சேவை நிலையில உள்ள படிநிலையில உள்ள சேவைகள் தான் இந்த சேவை. இது வந்து என்ன சொல்ற, எம்என்2 அப்படின்னு சொல்ற ஒரு சம்பள படிநிலையில வச்சு சம்பளம் வழங்கப்படுற ஒரு சேவையா இருக்கு. இந்த சம்பள படிநிலை பார்த்தோம்னா 2027ஆம் ஆண்டுல இருந்து உங்களுக்கான ஆரம்ப கட்ட சம்பளமா 48,470 ரூபா அடிப்படை சம்பளத்தோட வாழ்க்கை செலவுப்படியா 17,800 ரூபாய பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. இந்த சேவையில வந்து அலுவலக முகாமைத்துவத்தை அந்த அலுவலக தலைவர் சரியான விதத்துல கொண்டு செல்றதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேவையா தான் இந்த சேவை காணப்படுது. இது வந்து கோப்புகளோடையும் கணக்கு வழக்குகளோடையும் அலுவலக முகாமைத்துவத்தோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு சேவையா காணப்படுது.
அலுவலகத்துக்குரிய அந்த முக்கியமான செயற்பாடுகள் இந்த முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களால தான் ஆற்றப்பட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்த ஒரு அலுவலகம் வந்து ரன் ஆகணும்னா கட்டாயம் இந்த சேவையில உள்ளவங்களும் இதே சேவை செய்யக்கூடியவர்களா சில யார சொல்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர் டிஓ அவங்களும் இதே சேவைக்குரிய கடமைகளை தான் சில அலுவலகங்கள் அவங்களும் சேர்ந்து செஞ்சுட்டு வராங்க. ஒரு சமூகத்துல ஒரு மரியாதையான ஒரு நிலை வச்சு பார்க்கப்படுற ஒரு சேவையா தான் இது காணப்படுது. அடுத்து இந்த சேவையை வந்து சேவையில ஈடுபட்டவங்க வந்து இப்போ சும்மா இந்த பரீட்சைக்கு உள்ளீர்க்கப்பட்டு சேவையில இணையணும்டா நீங்க வந்து ஓ லெவல்ல வந்து சித்தி அடைஞ்சிருப்பதோட முதல் தளத்திலேயே கணித பாடத்திலையும் தமிழ் பாடத்திலையும் குறைஞ்சது திறமை சித்தியாவது எடுத்திருக்கணும். ஒரே தரத்திலேயே முதல் தரமில ஒரே தளத்துல இது ரெண்டும் எடுத்திருக்கணும். அதோட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலையும் சித்தி அடைஞ்சிருக்கணும். இப்படி இந்த சேவையில இணைஞ்ச நீங்க உங்களுக்குரிய அந்த வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சையிலையும் சித்தி அடைஞ்சு 10 வருஷ சேவைய நீங்க பூரணப்படுத்தியிருந்தீங்கடா இந்த சேவைக்குரிய விசேட தரம் சுப்ரா கிரேட்னு சொல்லுவாங்க. அந்த சேவைக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. அதே நேரம் நிர்வாக சேவை, கணக்காளர் சேவை, திட்டமிடல் சேவை முதலான உயர்தர சேவைக்குரிய வரையறுக்கப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைகள்ல பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த சேவையில உள்ளவங்களுக்கு இலகுவா கிடைக்கும். இப்ப அலுவலக முகாமைத்துவத்தோட சம்பந்தப்பட்ட அனுபவம் இந்த சேவையில கிடைக்கிறதால அந்த மாதிரியான பரீட்சைகள்ல அலுவலக முகாமைத்துவமும் ஒரு வினாத்தாளா வர்றதால இந்த சேவையில உள்ளவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான எக்ஸிகியூட்டிவ் சர்வீஸ் லிமிடெட் எக்ஸாம் எழுதுறது வந்து மிகவும் இலகுவான ஒரு விஷயமா காணப்பட்டு வருது. அதை விட இந்த சேவையில உள்ளவங்க டிகிரி எது சரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா 5 வருஷம் இந்த சேவையில கம்ப்ளீட் பண்ண உடனேயே இவங்களால எம்எஸ்ஓக்குரிய விசேடதர பரீட்சைக்கோ அல்லது எஸ்எல்ஏஎஸ், திட்டமிடல் சேவை, கணக்காளர் சேவை முதலான எக்ஸிகியூட்டிவ் சர்வீஸுக்கோ அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பும் காணப்படுது. அடுத்த இந்த சேவையில இணையணும்னா அது 2 பிரதானமான பரீட்சைகளுக்கு நீங்க முகம் கொடுக்கணும். ஒன்று வந்து உழைச்சார்பு, அடுத்த மொழித்திறன். இப்போ உழைச்சார்பு சம்பந்தமான வினாத்தாள் எப்படி இருக்கும் அதை பத்தி அப்ரோஸ் சார் உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்ல மொழித்திறனை பற்றின பகுதி தான் என்னுடைய பொறுப்பு வரும். இல்ல மொழித்திறனை பொறுத்த வரைக்கும் வளமையா இலக்கண பகுதிகள் ஒரு 30%, கட்டுரை, சுருக்கம், கிரகித்தல், கடிதம் வந்து 70% வரும். ஆனா போன முறை நடந்த பேப்பர் வந்து இதுக்கு கொஞ்சம் மாற்றமா இலக்கண பகுதிகள் வந்து சரியா குறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10% தான் வந்திருக்கு. கிரகித்தல் பகுதிக்கு அதிக அளவு கவனத்தை அவங்க கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்த கட்டுரையும் வந்து முதல் வந்து ஒரு 4-5 தலைப்பு அந்த மாதிரி கொடுத்து அதுல இருந்து ஒரு தலைப்பை தெரிவு செய்து கட்டுரையை வந்து கிட்டத்தட்ட 350 சொற்களுக்குள்ள இல்லாட்டி அந்த மாதிரி தான் எழுத சொல்லி வாரது வளமையா. போன முறை மட்டும் ஒரு தலைப்பை கொடுத்து இப்ப வளமையா அந்த சட்டக்கல்லூரி இல்லாட்டி சட்டமான நுழைவு பரீட்சைக்கு போற அந்த பேட்டர்ன்ல ஒரு தலைப்பை கொடுத்து அதுக்குரிய சட்டங்களையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. கொடுத்து கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் எப்படி ஒரு முறை இப்ப எங்களையே எங்களோட சுதந்திரமா எழுத விடாம அந்த பரீட்சை வினாத்தாள் தயாரிக்கிறவங்க வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சுதான் எழுத வைப்பாங்க. இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த அமைப்புல நாங்க சுதந்திரமா கட்டுரை எழுதலாம். ஸோ அதுக்கு நாங்க கட்டுரை எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த முறையும் ஈஸியா இருக்கு. அடுத்த கிரகித்தல் பகுதி வந்து வளமையா மொழித்திறன் பேப்பர்ல வந்து எங்களோட புள்ளிகளை குறைக்கிற ஒரு வினாவா தான் காணப்படும், பகுதியா தான் காணப்படும். அதுல நாங்க ஒழுங்கான பயிற்சி எடுக்கிற மூலமா அந்த கிரகித்தல் பகுதியை வந்து வெற்றிகரமா எதிர்கொள்ள முடியும். அடுத்த கடிதம் என்ற பகுதி வந்து உண்மையா இலகுவான ஒரு பகுதி, இலகுவா புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி தான் கடிதம் எழுதுறது. ஆனா அந்த அமைப்பு முறை சரியா விளங்காததால சிலர் அந்த பகுதியிலையும் புள்ளிகளை நழுவ விடுறதற்கான வாய்ப்புகளும் காணப்படுது. அங்கால சுருக்கமும் அதே மாதிரி தான் கிரகித்துல ஒரு பாட்டை தான் அதையும் நான் பார்க்கலாம்.
அந்த சுருக்கத்தை நாங்க சரியா பயிற்சி எடுத்துட்டு போனோம்னா இலகுவா கிட்டத்தட்ட ஒரு 75 வீதத்துக்கு மேலான புள்ளிய சுருக்கத்தை எங்களால எடுத்துக்கொள்ள முடியதா இருக்கும். ஓகே, அடுத்த இந்த பேப்பர் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணித்தியால நேர நேர அளவை கொண்டதா காணப்படும். அதுக்கேற்ற மாதிரி நாங்க பயிற்சி எடுத்துட்டு போனோம்னா இலகுவா 80 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை இந்த வினாத்தாள்ல பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கு. சரி, இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா அதை கேளுங்க. பிரச்சனை இல்லை, எந்த கோஷன்றாலும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. சார் அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. இதுல வந்து எத்தனை மார்க் மேல எடுக்கணும்? இப்போ ஒரு வினாத்தாள்ல குறைஞ்சது 40க்கு மேல புள்ளிகள் எடுத்தே இருக்கணும். அடுத்த 2 வினாத்தாளையும் கூட்டும் போது 100 புள்ளிகளுக்கு மேல கட்டாயம் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த பரீட்சைகளுக்கான போட்டித்தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ நாங்க எழுமான வரைக்கும் அதிகமான புள்ளிகளை எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்க போன முறை நாங்க எழுதுற நேரம் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான புள்ளிகள் வித்தியாசமா இருந்தது. உதாரணம் திருகோணமலை மாவட்டத்துக்கு எடுத்தா 130 புள்ளிகள் இருந்தது. அதே நேரம் யாழ்ப்பாணத்துக்கு 140 புள்ளிகள் இருந்தது. இப்போ இந்த முறை அதோட ரேஞ்ச் இன்னும் கூடும் எதிர்பார்க்கிறேன். என்னடா போன முறை வந்து சட்டமானி நுழைவு பரீட்சையில புள்ளிகளை நாங்க பார்த்திருக்கலாம். இதுக்கு பரீட்சையில அந்த வெட்டு புள்ளிகள் அளவு வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்கு. 145 அதை விட கூட எடுக்கப்படியான நிலையில எங்கள் நகர அப்படிதான் இதுல நாங்க தெரிவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதுல உள்ள ஒரு என்ன பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பார்த்து அக்களை உள்வாங்குவாங்க. சோ நாங்க இப்ப மாவட்ட ரீதியாக கவனம் இருக்காம இப்போ வேலைக்கு நல்ல பயிற்சி எடுக்கிறது மூலமா அதிக அளவு புள்ளிகளை பெற்று நாங்க தெரிவு செய்யறதுக்கான வாய்ப்பை அதிகரிச்சு கொள்ளலாம். ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ். வேற கேள்வி சார்? இந்த கட்டுரை கடிதம் ரெண்டும் தான் வருமா, இல்ல அறிக்கை எப்படி வருமா? அறிக்கை வந்து குறைவா வர்றது, கட்டுரை கடிதம் இது கடிதம் அதிகமா வந்துட்டு தான் இருக்கு. கட்டுரை எல்லா விதமான போட்டி பரீட்சைக்குரிய மொழித்திறன் பரீட்சை வினாத்தாலையும் கட்டுரை வளமையா வந்துட்டு தான் இருக்கு. கட்டுரை சுருக்கம் கிரகித்தல் பகுதி கட்டாயம் வரும். கடிதம் இந்த முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவியை பொறுத்த வரைக்கும் கடிதம் கட்டாயம் வரும். ஏண்டா இவர்களுடைய வேலை வந்து அதிகமா வந்து கடிதத்தோட தானே இவங்களோட கடமைகள் வந்து தொடர்புபட்டிருக்கும். அதனால அறிக்கையை விட கடிதம் வந்து அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. இருந்தாலும் அறிக்கை எழுதுற முறையையும் பார்த்துட்டு போறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா கடிதம் இது வரைக்கும் நான் பார்த்து இந்த பேப்பர்ல கடிதம் தான் அதிகமா வந்திருக்குது. சிங்கள மீடியமும் எங்களோட சேர்ந்தா கம்படிட்டிவ் இருப்பாங்க. இது எல்லா மீடியமும் ஒன்றாதான் காம்படிஷன்ல வரும். அதுல மாற்றம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே வெட்டுப்புள்ளி தான் வரும். ஆனா மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளி வந்து இந்த பரீட்சையை பொறுத்த வரைக்கும் காணப்படுது. இதுக்கு இன்டர்வியூவும் இருக்குதானே? இன்டர்வியூ இருக்கு. அந்த இன்டர்வியூல நாங்க அடிப்படை தகமையெல்லாம் பூர்த்தி செஞ்சிருக்கோமான்னு தான் செக் பண்ணுவாங்க. அந்த நேர்முக பரீட்சைக்கு எந்த விதமான புள்ளிகளும் வழங்கப்பட மாட்டாது. தேங்க்யூ சார். ஓகே, வேற சந்தேகங்கள்? உள்ள சந்தேகம் இல்லை, எதுனாலும் பிரச்சனைகளை கேட்டுக்கொள்ளுங்க இந்த சேவை தொடர்பா. இப்போ இது ஒரு என்ன சொல்ற அரச சேவைக்குள்ள நீங்க நுழையறதுக்கு இந்த சேவை வந்து
ஒரு சிறந்த ஆரம்ப அடித்தளமா இருக்கும். நீங்க இந்த சேவையில இருந்து கொண்டே இதுக்கு அடுத்தடுத்த சேவைகளுக்கு அந்த உயர்ந்த படிநிலைக்கு போறதுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்றதுக்கு ஒரு ஆரம்ப பயிற்சிக்கிழமை இந்த சேவையை உங்களால பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஏன்னா இந்த சேவையில உள்ளவங்க வந்து வெவ்வேறுபட்ட திணைக்களங்கள்ல வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அந்த நிலையில நீங்க பல்வேறு திணைக்களங்களை பற்றியும் அறிஞ்சு கொள்ளலாம், பல்வேறு உயர் பதவிகளை பற்றியும் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ நீங்க அந்த பரீட்சைகள் வர நேரம் நீங்க ஏற்கனவே உள்ள அந்த அனுபவத்தை பயன்படுத்தி அனுபவமாக்கள் நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க. இப்போ ஈகோட் வாங்க, அடுத்த எஃப்ஆர்னு வாங்க, அரச நிதி முகாமைத்துவம், அடுத்த நிதி பிரமாணம் இருக்குது. இது கற்கக்கூடிய ஒரு இலகுவான சேவையை இல்லை. இப்போ நாங்க ஒரு ஃபீல்ட் ஒர்க் சம்பந்தமான ஒரு சர்வீஸ்ல நாங்க இருந்தோம். இப்போ உதாரணத்துக்கு டெவலப்மெண்ட் ஃபீல்ட் ஒர்க் ரிலவெண்டா இருக்கு. அதே நேரம் ஜிஎஸ் அந்த ஜிஎன் கிராம நிலதாரி அந்த வேலையும் வந்து ஃபீல்டோட சம்பந்தப்பட்ட பகுதி தான் அதிகமா இருக்கு. இவங்க வந்து அந்த ஈகோட் எஃப்ஆர் சம்பந்தமா கற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அரிது. ஆனா முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தராக இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப இலகுவா அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஒரு அக்கௌண்டனுக்கு கீழே ஒரு நிர்வாக உத்தியோகத்துக்கு கீழே வேலை செய்யற நேரம் ரொம்ப இலகுவாத ஒரு யூஸ்வலான அந்த லைஃப்லயே படிச்சு கொள்ளுவீங்க. கஷ்டப்பட்டு படிக்காம நீங்க வேலை நேரமே ஓகே இந்த மாதிரி தான் இந்த சட்ட ஒழுங்கு விதிகள் இருக்குன்றதை நீங்க நாளாந்த உங்களோட வேலையை செஞ்சு கொண்டு போற நேரமே படிச்சு கொள்ளுவீங்க. ஸோ அந்த நேரம் உங்களோட லிமிட்டட் எக்ஸாம்ல இப்போ விசேட தரத்துக்கு போறோம், நிர்வாக சேவைக்கு போறோம்னாலும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தராக இருக்கிறவங்க வந்து மற்றவங்களை விட கொஞ்சம் இலகுவாவே அதுல தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மற்றாக்களுக்கு இயலாது என்று சொல்ல வரையில அவங்கள விட உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். இதுல salary scale M1 இது salary scale. இது இப்போ என்ன சொல்ற 2027ஆம் ஆண்டு இதுக்குரிய பேசிக் வந்து 48,470 ரூபாய் அடிப்படை சம்பளம் வரும். இப்போ 2025ஆம் ஆண்டு இப்ப கரண்டா இதுக்குரிய பேசிக் வந்து 43,549 ரூபாய் போகுது. அதே இது 2027 ஜனவரியில இருந்து 48,470 வரும். அதை தாண்டி வாழ்க்கை செலவு அப்படின்ற ஒரு கொடுப்பனவு கொடுப்பாங்க அரசாங்கத்தால, அதுல 17,800 ரூபாய் வரும். இது ரெண்டுக்கு மேலதிகமா நாங்க மேலதிக நேர வேலை செஞ்சோம்னா அதுக்குரிய கொடுப்பனவும் வழங்கப்படும். எத்தனை சொற்களுக்கு மாதிரி கட்டுரை எழுத வரும் சார்? அது ஒரு 250ல இருந்து 350க்குள்ள எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி கூட வராது. ஓகே சார், தேங்க்யூ சார். டிஸ்ட்ரிக்ட் பாப்புலேஷன் ரேஷியோ பேஸ் பண்ணி செலக்ட் போட்டுக்கிறாங்க, அதை என்ன மீன் பண்றாங்க சார் அப்படின்னா? இல்ல இப்போ என்னன்னா இந்த சேவை வந்து அநேகமா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளாக்களை அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை செய்ய வைக்கதான் பார்ப்பாங்க. இந்த சம்பளம் அவ்வளவு பெரிய அளவு சம்பளம் இல்லை. அப்போ அநேகமா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஆக்களையே அந்த சேவையில அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள சேவைக்கு அமர்த்தத்தான் முயற்சி செய்வாங்க. எல்லா நேரமும் அது சாத்தியமாகிறது இல்லை. பட் அதிகமான புள்ளிகள் பெறுறவங்களுக்கு அது அநேகமா சாத்தியமாகிடும். முதல் தர வேலையை தெரிவு செய்யறவங்க அவங்களோட மாவட்டத்துக்குள்ளேயே இந்த சேவைக்குள்ள இணையக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்ட்குள்ள பாஸ் பண்ண ஆக்களோட அந்த ரேஷியோவை பார்த்து அதுல இருந்து கட் ஆஃப் இப்போ ஏ லெவல்ல செட் ஸ்கோர் தெரிவு செய்யறாங்கன்னு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸ்காலர்ஷிப் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். டிஸ்ட்ரிக்ட் ஓவர் கட் ஆஃப் இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு செட்டப்குள்ள தான் இந்த பரீட்சையிலையும் மக்களை தெரிவு செய்வாங்க. இப்போ இந்த பரீட்சை, ஆசிரியர் சேவை இதெல்லாம் ஒரே தரத்துக்குள்ளதான் வருது. இது ஏ லெவல் குவாலிஃபிகேஷனோட வருது. அது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன். வேறு வினாக்கள் சந்தேகம் இருந்தா பிரச்சனை இல்லை, கேளுங்க. எந்த தயக்கம் வேண்டாம்.
அவ்வளவுதானே சந்தேகம். சார் இப்ப இதுல வந்து இன்டர்வியூ வச்சுதான் வந்து அடுத்த கட்டம். அப்படி கிட்டால டிகிரி பாஸ் ம். பண்ணியிருந்தா இதோட பேசிக் வந்து ஏஎல் பாஸ் பண்ணியிருந்தா ஓகே. அப்ப டிகிரி இருந்தா அது ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களா? நீங்க டிகிரியை இல்ல வச்சுட்டு இல்ல அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க டிகிரி இருந்தாலும் நீங்க ஏஎல் பாஸ் பண்ணிருக்கணும். அதே வேளை ஓஎல்ல வந்து ஒரே தடவையில கணிதமும் உங்களுக்குரிய அந்த மொழி தமிழ், இப்போ நீங்களாம் தமிழ் மீடியம், அதனால தமிழ்லையும் திறமை சித்தி எடுத்திருக்கணும். இந்த தமிழ்லையும் கணிதத்திலையும் திறமை சித்தி ஏதோ ஒன்றுல எடுக்காம டிகிரி இருந்தா இந்த வேலை கிடைக்காது. இதுக்குரிய அடிப்படை தகமையை பூர்த்தி செஞ்சிருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த வேலை. இப்போ நாங்க இன்டர்வியூ போன நேரம் ஆனா கணிதத்துல அவங்க முதல் தடவையில எஸ் எடுத்தாங்க, ரெண்டு தடவை ஏ எடுத்திருந்தாங்க. முதல் தடவை எஸ் எடுத்ததால ரெண்டாவது தடவை தனியே தான் அந்த கணித பேப்பர் செஞ்சிருந்தாங்க. அதுல கிடைக்கல. இப்போ ஓ லெவல் வந்து நீங்க முதல் தரம் யார் சரி எஸ் எடுத்திருந்தா அவங்க ரெண்டாவது தடவை ஓ லெவல்ல உள்ள அத்தனை சப்ஜெக்டுக்கும் செஞ்சு அதுல கணிதத்துல சி இல்லாட்டி அதுக்கு மேல, மொழியில சி இல்லாட்டி அதுக்கு மேல எடுத்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரே தரத்துல இந்த அடைவு மட்டும் தான் அடைஞ்சிருக்கணும். சார் இந்த பேக்கரி தானே எம்எஸ்ஓ ஜாப் ம். எங்க ஓ என்ன பிளேஸ்ல செய்யற வேலை செய்யற மாதிரி இருக்கும்? இது இப்ப தீவளாவியரில் நிறைய அலுவலகம் இருக்குது. இப்போ நாங்க அதிகமா வந்து டிஎஸ்எஃப்எஸ் வழிகள்ல கச்சேரிகளை தான் பார்ப்போம். ஆனா எல்லா திணைக்களங்கள்லயும் இவங்களோட வேலை காணப்படுது. இவங்க இல்லாத திணைக்களங்களே இல்லைன்னு சொல்லலாம். அதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று மாகாண சபைக்குரியது, இன்னொன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரியது இருக்குது. மாகாண சபைக்குரியதை அந்தந்த மாகாண சபையே பரீட்சை நடத்தி தெரிவு செய்யும். இப்போ இது சென்ட்ரல் கவர்மெண்டால கோல் பண்ணிருக்கதால மத்திய அரசுக்குரிய எந்த திணைக்களத்துல வேண்டாலும் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள கிடைக்கும் சார். பெடிகுலோ என்ன பெடிகுலோ டிஸ்ட்ரிக்ட் உள்ள வர டிபார்ட்மெண்ட்ஸ்ல போடுவார். இப்போ அநேகமா முதல் தளத்திலேயே பரீட்சையில பாஸ் ஆகிறவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை பொறுத்த வரைக்கும். ஆனா ரெண்டாவது லிஸ்ட்ல தெரிவு செய்யப்படுறவங்க அநேகமா அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள வேலை செய்யறது இல்லை, அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் தான். பெட்டிக்லோவை பொறுத்த வரைக்கும் நிறைய பெட்டிக்லோல உள்ளவர்கள் திருகோணமலையில தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னடா அந்த ரெண்டாவது லிஸ்ட்ல வந்ததால முதல் தளத்திலேயே வர ஆக்கள் வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே வேலை செய்வாங்க. இப்போ பெட்டிக்லோவை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன சொல்றேன், நிறைய அரசு சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனங்கள் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துல இல்லை. அது ஒரு பாப்புலேஷன் வைஸ் ஒரு அதிகமான மாவட்டமா இருந்தாலும் அரச நிறுவனங்கள் நிறைய வந்து திருகோணமலை மாவட்டத்தை மையப்படுத்தப்பட்டிருக்கதால அந்த வேலை வாய்ப்பு கூட திருகோணமலைக்கு தான் வருது அவங்களுக்கு. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் இங்க வேலை செஞ்சுட்டு தான் இடமாற்றம் பெற்று பெட்டிக்லோ போற ஒரு சூழலும் காணப்படுது. ஆனா நீங்க நல்ல மார்க்ஸ் இருக்கிற நேரம் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே செலக்ட் பண்ணி பட்டுருவீங்க. முன்னுக்கு மார்க்ஸ் இருக்கணும், இந்த முதல் பேட்ச்லயே செலக்ட் ஆகிறேன். ஓகே சார். அடுத்து சார் இந்த டிகிரி இல்லாம விட்டாலும் ஒரு ப்ராப்ளம் வராது என்ன சார்? அப்படி இதுல டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்கறது உங்களுக்கு ஏ லெவல் தான் கேட்டிருக்கு. கணிதமும் ஒரே தடவையில சி ரிசல்ட்ஸ் சி இல்ல கூட சார். சரி, இப்ப மெட்ஸ்லயும் தமிழ்லையும் 2 சியும் இன்னும் மத்த பாடத்துல ஒரு 4 சி 6 பாடம் இருந்தா ஓகே தானே சார்? நார்மலா பிரச்சனை இல்லை. ஓகே சார்.
சரி, ஓகே. இந்த வாய்ப்பு அளித்த அஃப்ரோஸ் சாருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இதுக்கு அடுத்து இந்த வகுப்பை அஃப்ரோஸ் சார் முன்னெடுத்து செல்வார். ஓகே, நன்றி கேதி சார். ஸோ உங்களுக்கு சார் வந்துட்டு பேசிக்கான விடயங்கள் நிறைய சொல்லியிருப்பார். ஸோ இதுலயும் கெசெட்ல சில விடயங்களை நானும் போட்டிருக்கிறேன். ஸோ அது சம்பந்தமாக கொஞ்சம் பார்த்து கொண்டு போகும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அப்கோர்ஸ் இந்த முறை செலக்ட் ஆயிருக்கிறேன். இதுக்கு மேல அதே மாதிரி நிறைய எக்ஸாம் நானும் பாஸ் ஆகிக்கிறேன். ஆர்டிஓ எக்ஸாம் பண்ணியிருக்கிறேன். இதுலயும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. இதே மாதிரி எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்ணியிருக்கேன். இதுலயும் மட்டக்களப்புல எனக்கு தான் ஹைஸ்ட் மார்க்ஸ் வந்தது. இதுக்கு பிறகு எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் ரெண்டுலேயும் இந்த முறை செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ இதுல நான் எஸ்எல்ஏஎஸ் தான் சாய்ஸ் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கேன். இதுதான் எந்த பேசிக்கான தகவல்கள் சார்பாக சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எம்எஸ்ஓங்கிறது சார் சொன்ன மாதிரி கிளரிக்கல் ஒர்க்னு சொல்லி ஆஃபீஸ்ல சொல்லுவாங்க. அதாவது நினைக்கிறேன் 2016-20 ஆண்டுல தான் இதுல பேரை எம்எஸ்ஓன்னு சொல்லி மாத்தினாங்க. அதுக்கு முதல் இதுல பேர் எம்ஏ என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கிட்ட எம்ஏ என்று சொன்னாதான் இதுல இது தெரிஞ்சுக்கும். சோ இதுல உங்களோட தகைமைகளை சார் சொன்னதை நான் பொலிஷப் பண்ணிட்டு போறேன். உங்களோட கெசெட்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது இதுதான். நீங்க ஓலவல்ல 6 பாடம் பாஸ் ஆயிருக்கணும். அதுல குறைஞ்சது 4 C இருக்கணும். சரியா? 4 C. அந்த 4 Cல கணிதம் மொழின்னு சொல்லித்தான் மென்ஷன் பண்ணிக்க. ரெண்டாவது அந்த மொழியில தமிழ் இருக்கலாம், அல்லது ஆங்கிலம், அல்லது சிங்களம் இருக்கலாம். இருந்தாலும் நீங்க இந்த மொழியில என்ன பாடத்துல சி வச்சிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ்ல தான் நீங்க எக்ஸாம் எழுதலாம். விளங்கிட்டா? இது உங்களுக்கு ஒரு எடிஷனலாக சின்ன பாயிண்டாக வச்சிருக்கிறான். ஸோ அப்ப நிறைய பேர் போட கட்டால போடுறாங்க 4 C தமிழ்லையும் கணிதத்திலையும் சி இருந்தா சரி, ஆங்கிலம் தான் இருந்தாலும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தட்ட தமிழ்ல பொதுவாக நமக்கு சிங்களம் இல்லையே. ஸோ இப்ப எப்படி தமிழ் அல்லது ஆங்கிலத்துல சி இருக்கணும். இதுல யாருக்கிட்டையாவது தமிழ்ல சி இல்லாம அவர் ஆங்கிலத்துல சி வைக்கிறாரா இங்கிலீஷ்ல, இவர் வந்துட்டு எக்ஸாம இங்கிலீஷ்ல தான் எழுதி கொள்ளணும். இதுதான் இதுல இருக்கிற மெசேஜ். விளங்கிட்டா? ஸோ இதே டைம்ல மற்றது நீங்க என்ன பாடத்துல வச்சிருந்தாலும் 4C இருக்கணும். அப்ப 6 பாடம் பாஸ்ன்னா மேலதிகமா நீங்க 2 பாடத்துல எஸ் இருக்கணும் 9ல. அதோட கூட இருந்த பிரச்சனை இல்லை. ஆக குறைஞ்ச தகமையை சொல்றேன். இப்ப இந்த இதுல வந்துட்டு ஓலவல்ல வந்துட்டு உங்களுக்கு அடுத்த விடயம் வரும் என்னன்னா, இதுல நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதினேன் சார், எனக்கு தமிழ்ல சி இல்லை, மெட்ஸ்ல சி அப்படிங்கிறது இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்டா, செகண்ட் அட்டம்டா, அல்லது 4th அட்டம் 4வது தடம் எழுதினீங்களாங்கிறது இங்க பிரச்சனை இல்லை. எல்லாமே ஒரே சீட்ல இருக்கணும். அப்ப 2 சீட்ல வச்சிருக்க நான் எழுதலாமான்றதான் கேட்கக்கூடாது. இருக்கிறவங்க போட்டுக்கொள்ள வேணாம். ஏன்னா இன்டர்வியூக்கு போகும்போது உங்களை தட்டி விடுவாங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு சில நேரம் நாம பிள்ளையாக போட்டாலும் அங்க இன்டர்வியூல உங்களோட பேசிக் குவாலிபிகேஷனை தான் பார்ப்பாங்க. அதையோட உங்களோட A level நீங்க 3 பாடம், அதாவது பொது ஜெனரல் நாலேஜும் இங்கிலீஷும் இல்லாம ஏனே 3 பாடமும் சித்தி அடைஞ்சிருக்கணும். இந்த 2 தகமையும் இருந்தா உங்கள்கிட்ட போதும். இப்ப சிலவங்ககிட்ட என்னன்னு சொன்னா, இந்த பேசிக்கான ரிக்குவயர்மெண்ட், அதாவது ஓலவல்ல சொல்லப்பட்ட 4C 2S இருக்க மாட்டாது. ஆனா டிகிரி வச்சிருப்பாங்க, அல்லது வேற வேற குவாலிபிகேஷன்கள் முடிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நீங்க இந்த இதுக்கு அப்ளை பண்ண இயலாது. சோ என்னன்னா, ஒரு போட்டி பரீட்சையில கோல் பண்றான்னு சொன்னா நீங்க நினைச்சுக்கலாம் இது ஓலவல்ல தானே கோல் பண்றான், நான் டிகிரி வச்சிருக்கிறேனே, அப்ப நான் உங்களோட மேல்னு சொல்லி அந்த இது இல்ல. ஆக அடிப்படையான தகமையை கோல் பண்ணும் போது அது இல்லாதவங்க ஒன்றுக்குமே அப்ளை பண்ண இயலாது. இந்த பரீட்சை இல்ல, ஏனைய பரீட்சைகளும் தான். இந்த 2 விஷயமும் விளங்கிட்டா உங்ககிட்ட. இதே வேளையில உங்களோட வயது 18க்கும் 30க்கும் கூட அமெரிக்கன். அப்ப என்ன, 29 வயசு 364 நாள் இருந்தாலும் ஓகே, 18 வயசு ஒரு நாள் இருந்தாலும் ஓகே. இந்த சொல்லப்பட்ட இதுக்கு இடையில பிறந்தவங்க தான் அப்ளை பண்ணலாம். ஏனையவர்கள் அப்ளை பண்ண இயலாது. அது இப்ப எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஆன்லைன்ல நான் அப்ளை பண்றேன், அங்கேயே உங்களுக்கு அதை காட்டிக்கொள்ளும், நீங்க அப்ளை பண்ண விடாது. இந்த விடயம் கிளியரா உங்களுக்கு பிள்ளையா? இதுல சொல்லப்பட்ட விடயம் கிளியரா? இதுல சரி சந்தேகம் இருக்குதா? ஓகே, இப்ப நீங்க சார்கிட்ட கேட்ட மாதிரி உங்களோட சம்பள அளவு திட்டத்தை கேட்டீங்க. இது நிறைய பேர் அப்ளிகேஷன் அந்த எட்ட போடுறாங்க கிளாஸ் செய்யறதுக்காக வேண்டி 82,000 ரூபாய் சம்பளம் சொல்லி. இது என்னன்னு சொன்ன பிள்ளையால் நீங்க பென்ஷன் போகும்போது எடுக்கக்கூடிய சம்பள அளவு திட்டம் தான் இது. அதாவது
48,470 ரூபா தான் நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணின உடனே கிடைக்கும். அதுக்கு பிறகு முதல் 10 வருஷத்துக்கு இப்ப 48,470 ரூபா நீங்க இப்ப வேலையை கெடுத்துட்டீங்க. முதலாவது வருஷம் சம்பளமா இருக்கீங்க. இப்ப 2வது வருஷம் என்ன செய்யும்? இந்த சம்பளத்தோட இந்த 540 ரூபாய் எட்டாகும். அடுத்த 3வது வருஷத்துல என்னையும் இன்னொரு 540 ரூபாய் எட்டாகும். அப்படி போய்த்தான் இந்த salary scale வரும். இந்த 82,000 பாருங்க, 20, 31, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கிட்ட வேலை செய்யற 41 வருஷம் வேலை செய்யற ஒருத்தருக்கு தான் கடைசியில இந்த பேசிக் கிடைக்கும். இது அடிப்படை சம்பளம். இதுக்கு மேலதிகமா கவர்மெண்ட் ஏனைய கொடுப்பனவுகள் இருக்குதானே, என்ன இந்த வாழ்க்கை செலவு படிங்கிற 17,800 ரூபா, இது இந்த படியும் உங்களுக்கு கிடைச்சு கொள்ளும். அப்ப இப்ப நினைக்கிறேன் 43,000 ரூபாய் நீ ஒன்று கிடைக்கணும் உங்களுக்கு. அப்ப இதுக்கு மேலதிகமாக உங்களோட 17,00,000 ரூபாய் அந்த காசு ஹெட்டாகி மொத்தமாகவே வாரதுல உங்களோட இந்த பென்ஷனுக்குரிய காசை வெட்டி உங்களுக்கு ஒரு 58,000-60,000 ரூபாய் கிட்ட salary கையில மிஞ்சி கொள்ளும். இதுதான் இப்போதைக்கு எடுப்பீங்க. அப்ப வீணாக இப்படி சொல்றது இது செய்து கொள்ள வேணாம். இது கிளியர் அவங்களோட சம்பள அளவு திட்டம். இந்த பேசிக் 48,470 ரூபாய் இப்ப 2027 1 முதல். சோ இப்ப உங்களுக்கு எப்படி பெரும்பாலும் எந்த கெஸிங் படி இந்த சம்பளம் கிடைச்சு கொள்ளலாம். ஏன்னா நீங்க எப்படி 2027 அப்பாயின்மெண்ட் எடுப்பீங்க தானே. ஓகே, இது கிளியர் அவங்களுக்கு உங்களோட சம்பளம் சம்பந்தமாக. வேற அலவன்ஸ் வேற அலவன்ஸ் எனக்கு தெரிஞ்சா உங்களோட அந்த அடிப்படை அதாவது வாழ்க்கை செலவு படி கிடைச்சு கொள்ளும். மற்றது வேற வேற டிபார்ட்மெண்ட்ல வேலை தான் சில இடத்துல ஃபீல்டு இது செய்தாங்கன்னா அதுக்குரிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரிய சின்ன 2,500 மத்திய அரசு ப்ரொவின்சியல் சொன்னா ஒரு 5,000 டிராவலிங் அலவன்ஸ் ஒன்று கிடைக்கும் சிடிஏ. அந்த இதுக்குள்ளதான் கிடைச்சு கொள்ளும். மற்றது வேலையில நீங்க சாட்டர்டே சண்டே சில ஆபீஸ்ல போனா ஹாலிடே பேயும் உங்களுக்கு கிடைச்சு கொள்ளும். கிளியரா? எஸ் சார். ஓகே ஓகே சார். என்னன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் இருக்கா. உங்களுக்கு வந்துட்டு இந்த சாரி நான் மாற சொல்லிட்டு இருந்தேன். நான் தானே செய்தேன். என்னன்னா உங்களுக்கு இந்த ஹாலிடே பே அதாவது ஓவர் டைம் கிடைச்சுக்கணும். ஹாலிடே பே இல்ல, அது எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸருக்கு தானே. ஸோ இப்ப இதுல இருந்து உங்களுக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா நான் சொல்றேன் சரிதான். இதுல இருந்து என்ன மாதிரியான இதுகளுக்கு போலாம் உங்களுக்கு சொல்லி ஸ்பெசிபிக். ஏன்னா இந்த எம்எஸ்ஓன்னு சொல்றவங்க தான் ஆபீஸ்ல இருந்துட்டு ஏஓ எக்ஸாம் எழுதலாம். அதே டைம்ல சிசி இது சம்பந்தமாக நான் சொல்றேன். அப்படி சொல்லலன்னு சொன்னா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நான் இப்ப அப்ளிகேஷன் எப்படி போடுறேன்னுங்கிற சம்பந்தமா சிலர் போட்டிருப்பீங்க, போடாம இருக்கீங்கன்னா அது சம்பந்தமா சொல்றேன். அப்ளிகேஷன் போடுறது வந்துட்டு என்னன்னு சொன்னா இந்த காலப்பகுதி போட்டிக்கலாம். அப்ப உங்களுக்கு லாஸ்ட் டேட் 6ஆம் மாசம் 30ஆம் தேதி. இந்த மாசம் 30ஆம் தேதி 9 மணி வரைக்கும் தான் நீங்க அப்ளிகேஷன் போடலாம். இதுக்கு பிறகு நீங்க போட்டுக்கொள்ள இயலாது. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப ஒருத்தர் இருக்காரு, இவர் டிகிரி முடிச்சிருக்காரு, அதுங்கிறது இல்லை. நீங்க என்னதான் இருந்தாலும் இந்த வேலையை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உண்மையாவே நிறைய விடயத்தை கற்றுக்கொள்வீங்க. ஏன்னா ஆபீஸ்ல இருக்கிற என்ன வேலைன்னாலும் நீங்க இல்லாம செய்து கொள்ளலாம். எந்த ஒரு ஆபீஸ் எடுத்தாலும் எம்ஏ கட்டாயம் தேவை. அப்ப எல்லா வேலையுமே நீங்க செய்து கொள்வீங்க. உண்மையாவே இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டெவலப்மெண்ட் ஆபீசர் சொல்றதுக்கு இதுக்கு பெருசாக ஒரு salary வித்தியாசம் இல்லை. நினைக்கிறேன் ஒரு 1,000 1,500 தான் ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது. அப்ப அதனால நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப டிகிரி முடிச்சாலும் இந்த வேலையை போட்டுக்கொள்ளுங்க. இப்ப இதுல அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸா தான் எடுப்பாங்க. அதாவது எப்படின்னா இலங்கை மொத்தம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சனத்தொகை வேறுபாடு தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2,000 காடர்னா 2,000 சனத்தொகைக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு ஒவ்வொரு மாவட்டத்துல என்ன சனத்தொகை அடிப்படை இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒதுக்கி கொள்வாங்க. அப்ப என்ன செய்யும், சிலவங்க என்ன வாங்கினா இந்த கட் ஆஃப் வச்சு தான் தீர்மானிக்கணும். அது ஓகே, இருந்தாலும் கட் ஆஃப்ங்கிறது அந்த போட்டித்தன்மையை வச்சுதான் தீர்மானிக்கலாம். இப்ப இந்த கட் ஆஃப் இருந்தா இதுதான் அடுத்த முறை இருக்குமா? இங்க பாருங்க, இங்க 136 இருந்தா 139 ஆயிருக்கு. சில இடத்துல என்ன போன முறை கூடையா இருந்திருக்கும், இந்த முறை குறைவாக வந்திருக்கு. அந்த எக்ஸாம்ல கடினத்தன்மையை பொறுத்து தான் அது இது செய்யும். சோ நாம அதை வச்சு டிசைட் பண்ணிக்கொள்ள இயலாது. நாம என்ன எக்ஸாமுக்கு எழுதுறோம், சோ நாம செலக்ட் ஆனு நான் படிக்கிறேன். அதை விட்டு போட்டு இந்த கட் ஆஃப் என்ன அதுங்கிறத பத்தி இதுல யோசிக்க நிறைய பேர் என்ன கிளாஸுக்கு வராதும் எல்எல்பிலையும் சரி எத்தனை கட் ஆஃப் எடுத்தா போதுமா அந்த போன முறையை கட் ஆஃப் வச்சுட்டு நீங்க படிச்சு கொள்ளாதீங்க. இது கூட ஒரு எடிஷனல் நாலேஜுக்கு தந்திருக்கிறதே தவிர இது இல்லை. ஏன்னா
இந்த லாஸ்டா நடந்தது, அதாவது இந்த இந்த வருடம் நடந்த எக்ஸாம் வந்துட்டு இலகுவா நடந்தது. என்ன காரணம், 2020ஆம் ஆண்டு கோல் பண்ணினது. அப்ப பிள்ளைகள் படிச்சு 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 அவங்களுக்கு ஒரு என்ன அழுத்து போன மாதிரி போயிடும். அப்ப அதுக்கு தெரியும் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி பேப்பர் எடுக்கணும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான் பேப்பர் எடுப்பாங்க. அதை வச்சு போட்டு நான் இப்ப அதுக்கு படிச்சுட்டு போனேன்னா நான் எக்ஸாமுக்கு போறல. எப்பவும் சொல்றதுதான், ஒரு யுத்தத்துக்கு போறேன்னு சொன்னா நாம முன்னுக்கு கண்ணை வச்சுட்டு போனா பிரயோசனம் இல்லை. முன்னுக்கு மட்டும் தான் ஷூட் பண்ணுவான். எங்கால இருந்து ஷூட் பண்ணா நாம தடுக்கிற மாதிரி இருந்தா தான் நாம போகணும். இல்லைன்னா நாம போறது சரியில்லை. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கைட் ஆகுங்க பிள்ளையார். அதைத்தான் நான் சொல்லுவேன். இது கிளியரா உங்களுக்கும்? இது கிளியரா? அடுத்தது உங்களோட சிலபஸ பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்கன்னு சொன்னா பொதுவாகவே 3 மாத்தையால எக்ஸாம் செய்வாங்க. இதுல என்னன்னு சொன்னா உங்களோட பேப்பர்ல லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது, ஐக்யூ பாடம். சார் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி சம்பந்தமாக ஷோர்ட்டா சொன்னார். காரணம், சார் ஒரு அவசர வேலை போக வேண்டியிருக்கிறானால் மிகவும் ஷோர்ட்டாக சொல்லிட்டு போனார். கிளாஸ்ல உங்களுக்கு அதை கண்டினியூவாக கொண்டு போய் பார்த்துக் கொள்வார். இதுல அடுத்த விடயம் இருக்கிறது ஐக்யூ. இது 1 மணித்தியாலம், இது 2.5 மணித்தியாலம். இது ரெண்டுலையுமே நீங்க குறைஞ்ச புள்ளி தான் 40. சோ இப்ப 40 ரெண்டு பாடத்திலையும் எடுத்தா நீங்க செலக்ட்ங்கிறது அர்த்தம் இல்லை. விளங்குதா? இதே வேலையில 2 புள்ளியை கூட்டினா உங்களோட கூட்டுத்தொகை 100ஓட கூடயா வரணும். எத்தனை? 100 புள்ளியோட கூடயா வரணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபெஷனல் ஒரு ஆள் 100 எடுத்துட்டு வராது, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 100 எடுத்துட்டு ஐக்யூல ஒரு ஆள் 39 எடுத்தா இவர கூட்டுத்தொகை என்ன? 139. ஆனா 100ஓடையும் கூட எடுத்துட்டாரு. ஆனா இவருக்கு பேர் வராது. ஏன்? ஐக்யூட குறைந்த புள்ளி 40 தானே, இதை பூர்த்தி செய்யல, அதனால வராது. அப்ப 3 விடயத்தை கவர் பண்ற. 2லயும் நான் 40 எடுக்கணும், மற்றது 100 புள்ளிக்கு மேல எடுக்கணும். அடுத்தது மாவட்டத்தில் இத்தனை காலம் எடுக்க போறாங்கன்னு சொன்னா அந்த சனத்தொழில் ஏற்று வாரதுக்கு ஏற்ப அதுக்கு விட கூடுதலாக நாம இருக்கணும். விளங்கிட்டா? இப்ப இது என்னன்னா உங்களோட எக்ஸாம் தான் இருக்குது. இங்க பொதுவாகவே எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்க செலக்ட் ஆனா கூட லிஸ்ட போடுவாங்க. இப்ப உங்களுக்கு இன்டர்வியூ நடந்து கொள்ளும், அது டாக்குமெண்ட் செக்அப் தான். அதாவது நீங்க இந்த தேவையான அடிப்படை தகமை பூர்த்தி செய்திருக்கீங்களா இல்லையாங்கிறத தான் பார்ப்பாங்களே தவிர உங்களோட எடிஷனல் குவாலிபிகேஷனுக்கெல்லாம் மார்க்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்க அதுகளை முடிச்சுட்டு தான் போகணுங்கிறது இன்டர்வியூக்கு இல்லை. ஓ லெவல்ல என்ன ரிசல்ட்ஸ் இருக்குதா, ஓகே. ஏ லெவல் பாஸா, ஓகே. அப்ப இவரு எல்லாம் ஓகே, டாக்குமெண்ட் எடுத்துருவாங்க. இப்ப இதுல யாருக்காவது அடுப்பாடு இருந்தா தான் அவர் அந்த கட் ஆஃபுக்கு மேல எடுத்தாலும் அவரோட பேர் செலக்டட் லிஸ்ட்ல வராது. நீங்க கட் ஆஃபுக்கு மேல எடுத்துட்டீங்க, உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் கிளியர்ன்னு சொன்னா நீங்க இந்த வேலைக்கு ஜாயின் ஆகுவீங்க. இதுக்கு மேல டிகிரி முடிச்சாக்களுக்கு முன்னுரிமை, இல்லாதவங்களுக்கு ஒரு கதையும் இல்லை. விளங்கிட்டா? கிளியரா பிள்ளையா? உங்களோட எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் கிளியரா உங்களுக்கு? இப்ப அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, இதுக்கு மேலதிகமாக நான் இந்த பாடத்துக்கு போறதுக்கு முதல் சொல்றது, சோ இந்த எம்ஏ இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன்னு சொன்னா உண்மையாவே ஒரு சின்ன வயசுல நீங்க வேலைக்கு போயிடுவீங்க. அப்ப இங்க இருக்கக்குள்ளேயே இந்த நிர்வாக சேவை, அதாவது SLAS போன்றது அல்லது பிளானிங் சர்வீஸ் போன்ற எக்ஸாம்களும் எழுதலாம். இந்த எம்ஏக்கு சரி ஸ்பெஷலா இருக்கிற போஸ்டுகள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏஓங்கிறது ஒரு ஆபீஸர் வந்துட்டு செய்யறவர். இதுல எம்ஏயா இருக்கிறவங்க தான் இந்த ஏஓ எழுதலாம். இதே வேலையில ஒரு ஆபீஸ்ல என்ன சிசின்னு சொல்லுவாங்க, சீஃப் கிளார்க், இதுவும் வந்துட்டு இந்த எம்ஏயா இருக்கிற ஒருத்தருக்கு தான் சான்ஸ் இருக்குது. அப்ப இந்த ரெண்டுமே உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. இதே மேலதிகமாக எம்ஏயா இருக்கிறால் ஒரு 10 வருஷம் முடிஞ்ச SLAS எக்ஸாம் எழுதலாம், அல்லது டிகிரி இருந்து 5 வருஷத்திலேயும் எழுதலாம். அப்ப இப்படியான பெனிஃபிட்டுகள் இருக்குது. ஸோ உங்களோட நீங்க ஆரம்பத்திலேயே நல்ல நாலேஜ் எடுக்கணும்னா இந்த ஜொப்புக்கு போங்க. இப்ப நிறைய பேர் கிராஜுவேட் இருப்பாங்க, ஒரு ஜொப் ஒண்ணுங்களா, அதாவது கவர்மெண்ட் இப்ப சொல்லிட்டு எல்லாமே போட்டி பரிச்சை கூட ஆதான். ஸோ நீங்க இப்ப நன்னி மாதிரி நினைச்சிட்டு எனக்கு வேலை கிடைக்கும்னு இருக்க வேணாம். என்ன எக்ஸாம்பிள் எழுதுங்க. உண்மையாவே ஒவ்வொரு எக்ஸாமாவே கண்டினியூஸா கால் பண்ணிட்டு போறான். அப்ப இப்போ உங்களுக்கு எம்ஏக்கு கால் பண்றான், நான் ஸ்டேஷன் மாஸ்டர் பாய்ஸா இருக்கிறவங்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இப்ப கேதி சாரும் கூட ஸ்டேஷன் மாஸ்டரா தான் இருக்கா. அவர் எம்ஏயா இருந்து அதுக்கப்புறம் போனவர் அது மத்த ஜொப்புகள் இதோட பெரிய போஸ்டுகள் நினைக்கிற ஏடிஆர் எல்லாம் ஸ்டாஃப் கிரேட் லெவலா இருந்தும் கூட சார் வந்துட்டு எடுத்துக்கொள்ளல. காரணம் என்னன்னா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர்ல வந்து ஓவர் டைம் எல்லாம் இருக்குது. அப்ப அங்க அவருக்கு நோமலாவே 1,30,000 1,40,000 மேல சேலரி வருது. அப்ப ரெண்டுக்குமே ஒரே பாடம். எங்க லாங்குவேஜ் ப்ரொஃபஷன் ஐக்யூ தான் இருக்குது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு.
அதுவும் கோல் பண்ணிக்கிறதால நீங்க எடிஷனலா ஒண்ணும் படிக்கிறது இல்லையே. அப்ப பாய்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம், அது பாய்ஸுக்குரிய தானே. சோ அப்ளை பண்ணி எழுதி கொள்ளுங்க. ஏன்னா ரெண்டுக்கும் அப்ளை பண்ணுங்க. அடுத்த விடயம், இப்ப உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் போடுறதுன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் செய்யற தவறு என்னன்னா, நம்ம இப்ப ஏழு முடிச்சிக்கும் வேலை இல்லை, நம்ம கட்டாயம் போடணும், அப்ளிகேஷனை போடுவாங்க. மற்றது எக்ஸாம் வரட்டும் படிக்கணும் சொல்லி போட்டு. என்னன்னா ஓலவல் இல்லை, இது விளையாடி போட்டு படிக்கிறதுக்கு போட்டி பரிஞ்சு 10 பேர் எடுக்கிறோன்னா நாம 10 பேருக்குள்ளதான் வரணும். 11வது ஆளாக வந்து கூட நாம செலக்ட் ஆக மாட்டோம். நிறைய பேர் ஒவ்வொரு டைப் இருக்காங்க. கொஞ்சம் பேர் அப்ளிகேஷன் போடுவோம், எக்ஸாம் பார்த்து படிக்க இருப்பாங்க. மறுபடியும் வாங்க எக்ஸாம் வந்த அப்ளிகேஷன் வந்த உடனே இன்னும் ஒரு 2 கிழமை இருக்கு, இதுக்கு பிறகு படிக்கிறியா படிக்காம விடுவாங்க. இன்னும் பேரு அட்மிஷன் சர்டிஃபிகேட் போட்டு இதுக்கு போற எங்க போற நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தர் முன்னாங்கானுங்களே நாம போறேன். இப்படி இல்ல பிள்ளையாள், நீங்க ஒரு டாக்கெட்டை வச்சு படிங்க. பொதுவாகவே முதலாவது ஒரு வேலையை எடுங்க, எடுத்தா தனிமையிலாம் மத்த நாம நம்மளை டெவலப் பண்ணி கொள்ளலாம். என்ன செய்யலாம், வேற வேற டிகிரிகள் செய்யலாம். எல்லாத்துக்குமே உண்மையா பினான்சியல் ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு தேவை. பொதுவாகவே ஏலோல முடிச்சுட்டு நாம வாரவங்க இதனால ஒரு பினான்சியல் சப்போர்ட் தேவைன்னா இந்த ஜொப் ஒன்று எடுப்போம். அதுக்கு பிறகு மத்த இதுல பார்ப்போம். இப்ப டிகிரி முடிக்கிறேன்னு சொன்னானே இப்ப எப்படியும் எக்ஸ்டர்னலா போகக்குள்ள நாம படிச்சு கொள்ளலாம் தானே. 5 நாள் வேலைக்கு போயிட்டு சனி ஞாயிறு தானே. அப்ப அதையும் முடிச்சிட்டோம், இங்கேயும் டிகிரி முடிச்சிட்டுன்னு சொன்னா குயிக்கா நாம எஸ்எல்ஏஎஸ் எழுதலாம். ஒரு ஆள் யூனிவர்சிட்டியில டிகிரி போய் முடிச்சிட்டு வாரத்துக்கு முதலே நாம வேற பெரிய போஸ்டுகளுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு இதுதான் இது. இது வரைக்கும் கிளியர் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வரைக்கும் சொன்னது. அப்ப இந்த ஏஓசிசிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற ஒரு சான்ஸ் தான். இப்ப அடுத்த விடயம் தான் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ ப்ரொஃபிஷியன்சி, அதாவது லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி சம்பந்தமா சார் ஷோட்டா சொல்லினேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஐக்யூ பாடத்துல வந்துட்டு 3 ஹெடிங்குகள் போட்டிருக்கிறான். ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு என்னென்ன பிள்ளையால் ஐக்யூ பேப்பரை வச்சுட்டு அதைத்தான் படிப்பண்ணிட்டு இருக்காதுங்க. ஏன்னா அதுக்கு முதல் நடந்த ஐக்யூல உங்களுக்கு சில வினாக்கள் புது வகையான வினாக்களையும் காட்டினாங்க. லாஸ்ட் நடந்தது என்னன்னா பிள்ளைகள் படிக்கலங்கிற, அதாவது தெரியும் எல்லாருக்கும் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு பேப்பர் எடுக்கும்போது சும்மா எடுக்கிறது இல்லை, நாள் கூட கூட கடினத்தன்மை கூடும். ஆனா அதோட ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு போன என்ன செய்யும், பிள்ளைகளுக்குமே அழுத்திருந்தானே. அப்ப அதுக்கேற்ற மாதிரிதான் பேப்பர் செட் பண்ணவங்களோட தான் பண்ணிருக்குது. ஸோ பட் அதுல இருக்கிறதையும் பார்க்கணும். அப்படித்தான் ஈஸியா வரும். நீங்க இருந்தீங்கன்னா ஆனா இந்த முறை எப்படியும் கட் ஆஃப் வந்துட்டு கூடியா வரும். அதுக்காக நம்ம கொம்பியா பண்றது இல்லை. ஸோ உங்களுக்கு எம்சிக்யூவும் இருக்குது, ஒன் வேர்ட் ஆன்சர், அதாவது எழுத்துறதும் இருக்குது. ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பொதுவாகவே பிள்ளையால் நான் ஐக்யூங்கிறது என்னன்னா இந்த எல்லா கிளாஸ்லையும் சொல்றது, இதுலயும் இருக்கிறதுல மிக பிரதான பிரச்சனை என்னன்னா, நீங்க நினைச்சிருக்கீங்க ஐக்யூங்கிறது மெட்ஸ்ன்னு சொல்லி. மெட்ஸ் வேற பிள்ளையால் ஐக்யூ வேற. இப்ப மெட்ஸ்ல வந்துட்டு ஓலவல்ல எல்லாருமே படிச்சிருக்கீங்க. நிறைய பேர் நினைக்கிறேன் அவர் மெட்ஸ்ல கிங் அவர் செய்வார். ஒண்ணுமே இல்லை பிள்ளையார், மெட்ஸ் வேற ஐக்யூ வேற. நான் அப்படித்தான் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குறதும் என்ன கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஐக்யூ படிச்சு கொடுக்குறேன். என்னன்னா மெட்ஸுங்கிறது ஓலவல்ல படிச்சிருப்போம், ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் மார்க்ஸ். இங்க அந்த ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் இல்லை. நாம எடுத்த விட சரின்னா சரி, பிள்ளைண்டா பிள்ளை ஏன் சரியா எடுத்தீங்க பிள்ளையா எடுத்தீங்கன்னு நம்மளை கூப்பிட்டு காக்க போறதில்லை. அதே டைம்ல ஆன்சர் தந்திருப்பாங்க 4. இந்த 4ல ஒன்றுதான் ஆன்சர்ண்டா இதுல இருந்து நான் எடுக்கிற விட்டு போட்டு ஏன் நான் ஈக்குவேஷனுக்கு போறேன். நிறைய பிள்ளைகள் படிக்கிற வீதமே பிள்ளை ஐக்யூவை. ஏன் எல்லாருமே நம்ம ஆரம்பத்துல ஓலவல்ல படிச்சு ஸ்டெப்பை தான் போட்டுட்டு படிக்கிறேன். இப்ப என்ன வாங்க நான் பிஎஸ்சியில அந்த டிகிரி முடிச்சிருக்கேன் இந்த டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லி போட்டு கிளாஸ் செய்வாங்க. நான் செய்யறது பிள்ளை இல்ல, அவங்க படிச்சு தரது பிள்ளைன்னு சொல்லல. பட் என்னன்னா பிள்ளைகளை மிஸ்கைட் பண்ணக்கூடாது. காரணம் என்ன, உங்களுக்கு 1 மணித்தியாலத்துக்குள்ளதான் நீங்க விட எடுக்கணும். அப்ப நான் அதுக்குள்ள எப்படி எடுக்கலாங்கிறதுக்கு தான் நான் பிராக்டிஸ் எடுக்கணுமே தவிர ஈக்குவேஷனுக்கு பழகக்கூடாது. ஸோ ஆன்சர் இருந்தா ஆன்சர்ல இருந்து ஒரு விட எடுக்கிறேன், அதை எப்படி பாக்குறேன். இப்ப ஒன் வேர்ட் ஆன்சர் வந்து அதை எப்படி ஷார்ட்டா எடுக்கிறேங்கிறதா தேவையே தவிர எழுதிட்டு ஈக்குவேஷன் போட்டு தனிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஈக்குவேஷன் அவன் தேவைன்னு சொன்னா ஓலவல் இருக்கிற மாதிரி ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் போடுவானே. அப்ப இங்க போடுறானா, அப்ப என்ன வகையான கேள்வி வரும், எப்படி வரும், அதை எப்படி எடுக்கிறான். அப்ப அதுக்குத்தான் தேவை மூளை. மூளைக்குத்தான் வேலையை கொடுக்கணுமே தவிர மெட்ஸ் நாலேஜ் இல்லை. ஸோ நீங்க எந்த கிளாஸுக்கு வந்தா உங்களுக்கு விளங்கும் நான் எப்படி படிச்சு தரேங்கிறது. அப்ப அதுக்கு பிறகு நீங்க சொல்லிக் கொள்ளலாம் நான் படிச்சு தரது பிள்ளை இல்லைங்கிற மாதிரி நீங்க சொல்லிக் கொள்ளலாம். இப்ப நிறைய பேர் அதே டைம்ல படிக்கிறது ஐக்யூன்னு சொன்னா கணித வினாக்கள் சில வினாக்கள் இருக்குது, சில கேட்டகரி. நிறைய குரூப்லயும் தான் நிறைய புள்ளிகளை ஃபேக்காகவும் இது செய்யறது போடுவாங்க. வயது கணக்குகள், அதாவது கலண்டர் கணக்கு, ரயில் கணக்குகள், அதாவது நீர்ப்பம்பி, இப்படியான வகைகளை மட்டும் போட. இதை சொல்ற அரித்மெட்டிக் அப்டிடியூட். இது இந்தியாவோட ஒரு எக்ஸாம்ல ஒரு பகுதி, அவங்களுக்கு தனியாகவே இந்த பகுதிகள்ல இருந்து இருக்கு அரித்மெட்டிக் அப்டிடியூட். இலங்கையில நுண்ணறிவு தான் வச்சிருக்காங்க. அரித்மெட்டிக் அப்டிடியூடுங்கிற அவங்கட, அதாவது கணிதம் சார்பான வினாக்கள். இங்க என்ன, இதுல வந்துட்டு அவங்கட இருக்கிற ஒரு நல்ல கடினமான ஒரு வினாவை போட்டு அதுக்கு ஈஸியா எடுத்து கொடுத்துட்டு போட்டு பிள்ளைக்கு சொல்றேன் சார் அந்த மாதிரி படம். இது உங்களுக்கு வந்தா
மேக்சிமம் 5 அல்லது 10 கேள்வியை தாண்டி இருக்காது. நீங்க பொதுவாகவே எல்லா பேப்பரையும் எடுத்து பாருங்க. நான் சொல்றது பொய்யின்டா. நீங்க இப்படியானதுகள்ல பிழையாக உங்களை வலை வீசுற இடத்துல நீங்க போய் படிச்சீங்கன்னு சொன்னா எக்ஸாம் முடிச்சு சொல்லுவீங்க படிச்சு தந்து வரல. என்னண்டா பிள்ளையால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை விளங்கணும். எந்த கிளாஸ்ல படிச்சு தர சேரும் உங்களுக்கிட்ட நான் மாதிரி வினாத்தால் தருவேன். நான் போன முறை கொடுத்து அத்தனை வந்தேன் யாராவது சேர்ந்தா அவன் கிளாஸுக்கு போகாதீங்க. ஏனெண்டா ஒரு காலமும் உங்களுக்கு பேப்பர் வந்துட்டு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் 1-2 சாயல்ல வினாக்கள் வந்தாலும் மத்தபடி யாருமே பேப்பர் எடுத்து கொடுக்கலையே. ஒரு பேப்பர்ல ஒரு வினாவர் படிச்சு தந்துட்டு வந்தாலே உங்களோட பேப்பரை கேன்சல் பண்ணி திரும்ப நடத்தக்கூடிய வேணும். அப்ப அப்படி இருக்க கேட்டால தெரியும் உங்களுக்கு இந்த முறை நடந்த ஸ்காலர்ஷிப்ல வெறும் 3 வினா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் பேப்பர் போடப்பட்டது. ஏன்னா எக்ஸாம் நடந்துட்டு கேட்டால அதனாலேயே அந்த வினா கேன்சல் பண்ணினது. அதுக்கு முதல் நிறைய எக்ஸாமே இதே மாதிரி நடந்திருக்குது. சோ அப்ப நீங்க போயிட்டு கூட ஒரு சார் நான் மாதிரி வினாத்தாள் கொடுத்தேன். நான் கொடுத்த அத்தனை கேள்வி வந்தேன்னு சொன்னா அப்ப ஏன் அவர்கிட்ட படிச்ச எல்லா பிள்ளைகளும் போகல சொல்லுவாரு. உண்மையாவே பொய் வேறு ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு இத்தனை பேர் படிச்சேன் நாங்க இத்தனை பேர் செலக்ட் ஆனா அப்ப படிக்காத பிள்ளை அப்ப ஃபெயிலான பிள்ளைகள் யார்கிட்ட படிச்சேன். அது இல்ல பிள்ளையார். பொதுவாவே கிளாஸ்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு கைடன்ஸ் தர இடம் தான். உங்களோட நாலேஜை வளர்த்து நீங்க என்ன கேள்வி வந்தாலும் இது செய்யற மாதிரி தான். இப்ப யுத்தத்துக்கு போறவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது வந்துட்டு என்ன முன்னுக்கு இருந்து தோக்கால சுடணும் அவனுக்கு கண்ணால சுடணும்னு சொன்னா நேரில் இருக்கிற சுடுறதுக்குன்னா நாம எங்கால வந்தாலும் சுடுறதுக்கு ஏற்ற மாதிரி பிராக்டிஸ் எடுக்கணும். அப்படி நாம வளர்க்காட்டி நம்மளோட உயிர் போய் திரும்பி அப்படித்தான் இங்க. அப்ப இந்த நீங்க போட்டிக்குள்ள வரும்போது உங்களோட திறமையை நீங்க இது செய்யறதுக்கு ஏத்த மாதிரி இது செய்து கொள்ளணும். ஒரு நிமிஷம். அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி தான் பிள்ளையால் நீங்க படிச்சு கொள்ளணும். இதை விட்டு போட்டு அவர் அப்படி போடுறார் பேஸ்புக்ல அந்த வினா போறார். நான் எந்த கிளாஸ் எதுவுமே நான் போடுறதும் இல்லை இது செய்யறதும் இல்லை. எந்த கிளாஸுக்கு வரவங்களுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். சோ நம்பினா வந்து கொள்ளலாம். உங்களுக்கு அதுக்கு பிறகு விளங்கி கொள்ளும். எப்படியும் கிளாஸ்ங்கிறது அதோட முடியறதுலயே கண்டினியூஸா போக போறது. சோ இதுதான் பிள்ளையால் இதுல இருக்கிற விஷயம். அப்ப ஐக்யூல வந்துட்டு ஹெடிங்கள் இருக்கு. எப்பயுமே பொதுவாகவே எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் இதான்னு சொல்ல மாட்டான். வெளிப்படையா இல்லாம மறைமுகமா. அப்ப நாம அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். இப்ப இருக்கிற காலத்தை எப்படி நாம பிளான் பண்ணி படிக்கிறேன். அப்ப என்னத்தை படிக்கிறேன். இப்ப நானும் கூட உங்களுக்கு தெரியாது நான் இதான் சொல்லல. எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம்ல கூட எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் எனக்கு இந்த முறை 2லயும் வந்திருந்தது. இந்த எஸ்எல்இஎஸ்ல பொதுவாகவே இலங்கையிலே ஆக கஷ்டமான எக்ஸாம். அதாவது அதிக போட்டித்தன்மை வாய்து. எல்லா கிராஜுவேட்ஸும் எழுதுறது கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 5 லட்சம் அப்ளிகேஷன் வந்தது இந்த முறை நினைக்கிறேன். ஓல் ஐலண்ட் சைஸ்ல பகுதி ஒன்றுக்கும் இதுல இருந்து வடிச்சு பார்ட் 2 1 எக்ஸாம் பாஸ் ஆகி பார்ட் 2லயும் எழுதி கடைசியாக நினைக்கிறேன் மொத்தமா எல்லாம் சேர்த்து இங்கே ஒரு 400 பேர் எடுத்தாங்க. இந்த 400 பேருக்குள்ளேயும் இங்க தமிழ் மீடியம் செலக்ட் ஆனவங்க ஒரு 38 பேர் தான் தமிழ் மீடியம் செலக்ட் ஆனவங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த இது எஸ்எல்இஎஸ்ல வந்துட்டு இன்டர்வியூக்கு வந்துட்டு மொத்தம் 12 பேர் என்னையும் எஸ்எல்ஏஎஸ்க்கு 18 பேர் தான் தமிழ் மீடியம். இப்ப இதுல வந்துட்டு எஸ்எல்ஏஎஸ்க்கு 290 பேர் எஸ்எல்இஎஸ்க்கு 155 பேர்கிட்ட இன்டர்வியூக்கு வந்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எங்க இருக்குதுன்னு சொல்லி. பட் என்னன்னா நிறைய பேர் சொல்றது எக்ஸாம் அவங்க சிங்கள மீடியத்துல இருக்கிறவங்க பேப்பர் எடுக்கிற அவங்களுக்கு பேப்பர் தெளிவும். அப்ப அப்படி போகும்னு சொன்னா நான் அப்ப எப்படி பாஸ் ஆனேன். நீங்க அதை யோசிச்சு கொள்ளுங்க. என்னன்னா நம்மளோட மைண்ட் செட் அப்படிதான். கிளாஸ்ல இருக்கிறவங்க அவங்க சிங்கள மீடியா அவங்களுக்குள்ள லிங்க் இருக்கு. ஒரு லிங்கும் இல்லை. அவங்களுக்குள்ள லிங்க் இருந்தாலும் நாம வரலாம்ங்கிறத மெயினா வச்சு படிச்சு கொள்ளுங்க. என்னன்னா பிழையாக நீங்க கைடன்ஸ் ஆனா பிழையாகத்தான் எடுத்துக்கொள்வீங்க. அப்ப எப்படி சரியான ட்ரெக்ல போகணும். இப்ப ரயில் வந்துட்டு என்ன தண்டவாளத்துலாம் போகும். தண்டவாளத்துல இருந்து தவறு நிச்சோண்டா போகும் ரயில் ஓடாது. ஸோ அப்ப அதுக்கு அந்த ஏத்த மாதிரி தான் நாம போகணும். எக்ஸாமுக்கு எப்படி வரும் எப்படியான வினாக்கள் வந்திருக்கு நாம எப்படி படிக்கணும். ஒரு டைம் இருக்குது. சும்மா வருமென ஒரு பெரிய கடினமான வினாவை நேர போட்டு விடுற பிள்ளைகளுக்கு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்து அந்த கேள்வி செய்யறதுக்கு ஈக்குவேஷனை போட்டு காட்டிட்டுனா 1 மணி நேரத்துல 50 கேள்வி செய்யற இடத்துல 10 நிமிஷம் ஒரு கேள்விக்கு நாம செய்யற மாதிரி பிராக்டிஸ் எடுத்தா எப்படி டைமுக்குள்ள. நிறைய பேர் இதுலயும் எக்ஸாம் செஞ்சிருப்பீங்க. ஐக்யூல சொல்ற ஒரே ஒரு விஷயம் பேப்பர் ஈஸி டைம் காணா. அந்த டைம் காணாதுக்கு என்ன காரணம். நாம பிழையாக பிராக்டிஸ் எடுத்தது. அப்ப அந்த டைமுக்குள்ள அந்த கேள்வியை செய்யறதுக்கு எப்படிங்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. ஸோ அதுகளைத்தான் நாம படிச்சு கொள்ளணும் பிள்ளையா. அதை விட்டு போட்டு வெறுமனே எனக்கு இதுக்கு ஈக்குவேஷனை போட்டு தான் நான் எடுப்பேன் நல்ல கடினமான இதுக்கு நான் இந்த பகுதிகளுக்குரிய புக் வந்துட்டு பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவேன். இந்தியாவோட புக் இருக்குது. அதுல நல்ல கடினமான இருக்குன்னா அதுல ஆன்சரிங் மெதட்டும் இருக்கு. பட் நான் என்ன செய்வேன் இதுல இருக்கிற சில வினாக்களுக்கு எப்படி ஈஸியா எடுக்கிறேங்கிறத கொடுப்பேன். மிச்சத்தை அவங்களே படிச்சு கொள்வாங்க. டவுட் இருந்தா நான் அவங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுற மாதிரி தான் இதுகளுக்கு செய்யறது.
உண்மையாவே இந்த பகுதிகளில் கிளாஸ் செய்யறங்கிறது உண்மையா உங்களை ஏமாத்திருமா. யூடியூப்ல அடிச்சுக்கோன்னா அவ்வளவு வீடியோ கிடக்குது. ஏன் இந்தியாவுல தனிப்பாடங்களே வயது கணக்குகள் நடிங்க இவ்வளவு வரும். அதே மாதிரி கலண்டர் நடிச்சா 1000 அப்படி எல்லாமே இருக்குது. அவங்களோட பகுதி வேற, நம்முடைய இது வேற. அப்ப நாம நம்முடைய எக்ஸாமுக்கு தான் ரெடி ஆகணும். அதை விட்டுட்டு அங்க இல்லையே. அப்ப பிள்ளையா நிறைய பேர் FB எடுத்தாலும் Facebook எடுத்தாலும் வாட்ஸ்அப் எடுத்தாலும் எல்லா குரூப்லயும் போடுறது இப்படியான வினாக்கள் தானே. நாமளும் பிராக்டிஸ் எடுக்கிற இதுதான். ஸோ இது இல்ல ஐக்கியூங்கிறது. ஐக்கூட ஒரு பகுதி தான் இது. எல்லாமே சேர்ந்து 50 வினாக்கள் இருக்கு. இதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்புக்கு ஏத்த மாதிரி நாம பிராக்டிஸ் எடுத்துட்டு போனா தான் உங்களுக்கு இது செஞ்சு கொள்ளலாம். இப்ப எங்கட கிளாஸ்ல எப்படின்னு சொன்னா உங்களுக்கு செட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டாக இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரகசிய குறியீடு அந்த ரகசிய குறியீட்டுல எப்படியான வகையான வினாக்கள் வரும்னு ஒவ்வொரு யூனிட் வைஸா எடுத்து பேசிக்ல இருந்து கடினமானதுக்கு போட்டு அதுக்கு பிறகுதான் மாடல் பேப்பர் பாஸ் பேப்பருக்கு போகும். இப்ப நிறைய பேர் சில மாடல் பேப்பர் செய்யணும். என்ன மாடல் பேப்பர் தான் செய்யறாங்க. நான் தான் பேப்பர் எடுத்து எனக்கு அதே கேள்வி வருங்கிறதுக்கு எத்தனை மாடல் பேப்பர்ல போட்டா எத்தனை கேள்வியை செய்யலாம். அப்ப அது எக்ஸாம் டைம்ல அதுக்கேற்ற மாதிரி செஞ்சா சரிதானே பிள்ளையா. ஆனா நாம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. எப்படி மூளையை யூஸ் பண்றங்கிறதுக்கு தான் ஐக்யூக்கு பிராக்டிஸ் எடுக்கணும். அதை விட்டுப்படி ஈக்குவேஷன் போட்டு ஒரு ஆள் படிச்சு தராருன்னா அந்த கிளாஸுக்கு நீங்க போக வேணாம். நான் சொல்லி தந்தாலும் நீங்க இந்த விடுங்க வராம. அதுதான் நான் சொல்ற ஐடியா உங்களுக்கு. சோ இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு எங்களோட வகுப்புகள் சம்பந்தமாக டீட்டெயில்ஸ் சொல்றதுக்கு கொஞ்சம் MA எழுதுறவங்கிறதால நான் உங்களுக்கு கூடுதலாக கட்டணம் வச்சுக்கொள்ளல. 1500 தான் இந்த முறை போட்டது. நான் பொதுவாகவே நம்ம ஒரு பினான்சியல் சப்போர்ட் தேடுறவங்க தான் இந்த இது வரப்போறாங்கிறதால போட்டிருக்குது. ஸோ 20 மணிக்கு மேலதான் உங்களுக்கு வகுப்பு நடக்கும். கிழமையில 2 வகுப்பு போடுபடும். இதே டைம்ல வீடியோ ரெக்கார்டிங்கும் தரப்படும். அடுத்த விடயம் மெயினான விஷயம் எந்த கிளாஸ்லயும் சொல்றது எங்களோட வகுப்புகள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லையா உங்களுக்கும் காசு நீங்க திருப்பி கேட்டா நாங்க திருப்பி செஞ்சு கொடுவோம். சரியா? அதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க தான் வாரீங்க கிளாஸுக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு ஒப்ளிகேஷன் இருக்கு. என்ன நாங்க கிளாஸ ஒழுங்காக செஞ்சு கொடுக்கணும். அப்ப அது சாட்டிஸ்ஃபை இல்லாத போது என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கிட்ட நாங்க அதுக்குரிய வந்துட்டு உங்களோட காசை திரும்ப தந்துருவோம். நீங்க அதுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க கிளாஸ்ல எங்கள்ட மேல நம்பிக்கை இருந்தா வாங்க. வந்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன தொடர்ச்சியா கண்டினியூவா கொண்டு போங்க. இல்லாட்டி நீங்க விட்டுட்டு போங்க. இதுதான் பிள்ளையார். சார் வந்துட்டு உங்களுக்கு நான் சொன்னேன் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்ஸ்ல நிறைய பேர் கிளாஸ் செய்யறாங்க. உண்மையாவே அதோட தொடர்பான ஒருத்தர் ஏன்னா BA தமிழ்லையும் முடிச்சிருக்கிறார். அதே டைம்ல அவருடைய எக்ஸாம்கள்ல நிறைய உண்மையாவே இந்த எக்ஸெல்ல இதுல போடலாங்கிறதுக்கு தான் நான் போட்டுக்கொள்ளல. இந்த பேட்ச் பேராதன் யூனிவர்சிட்டியில 2 பேரும் ஒன்றா தான் படிச்சிருந்தோம். ஸோ அது சம்பந்தமா அந்த அடிப்படையில தான் எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்தது. ஸோ அது அடிப்படையா இதுக்கு மேலதிகமாகவும் பரீட்சைகள் இது செஞ்சிருக்கிறார். ஸோ நான் போட்டுக்கொள்ளல. இதே மாதிரி தான் நான் எல்லாருமே 2 பேரும் உங்களுக்கு கிளாஸ் செய்யற 2 பேரும் போட்டி பரீட்சையோடவே ரிலவெண்டாக இருந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் செய்யறோம். சும்மா அவங்கள வந்துட்டு போய்க்கு நாங்க ஏமாத்தணுங்கிறதுக்காக செய்து கொள்ளல. ஸோ உங்களுக்கு தெரியும் கிளாஸ் நிறைய பேர் வந்திருப்பீங்க. அப்படி புதுசா வரவங்க வந்து பாருங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைண்டா கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கணும். இல்லாட்டி நீங்க பேமெண்ட் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கிளியரா? ஸோ இதுதான் உங்களோட இந்த இதுல சொன்ன இவ்வளவு விடயங்களையும் ஷோர்ட்டாக சொல்லியிருக்குது. இதுக்கு மேலதிகமாக இனி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு மேலதிகமாக அக்கௌண்ட் நம்பர் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னால் இந்த நம்பரை இதை நீங்க இது செஞ்சு கொள்ளுங்க. நான் குரூப்லயும் போட்டுக்கொள்வேன். வேற சரி சந்தேகம்? கிளாஸஸ் எப்பையில இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார்? வார சனிக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் ஆகும். சனியும் செவ்வாயும் நடக்கும் உங்களுக்கு கண்டினியூஸா கிளாஸ். எல்லா கிளாஸும் இரவையில தான் ஷெட்யூல் பண்ணிருக்குது. பட் வார வீக்ல ஒரு கிளாஸ் தான் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் நடக்கும். ஈவினிங் அல்லது மார்னிங். சரியா? ஸோ ஏர்லியாவே உங்களுக்கு டைம் டேபிள் ஷெட்யூல் பண்ணி குரூப்ல போட்டுடுவோம். அதுக்கு ஏத்த மாதிரி கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஏர்லியா கொஞ்சம் டைம் டேபிள் கொஞ்சம் செட் பண்ணி டைம் டேபிள் இதுதான் சனியும் செவ்வாய்க்கிழமை. சரியா? வார 21ஆம் தேதியில இருந்து வார 28ஆம் தேதியில இருந்து கிளாஸ் நடக்கும். 28ஆம் தேதி உங்களுக்கு ஐக்யூ ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில வந்துட்டு 1ஆம் தேதி உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி நடக்கும். ஒவ்வொரு சனியும் செவ்வாயும் தான் ஷெட்யூல் பண்ணிருக்குது. இதுல ஒரு கிளாஸ் நடக்கலன்னு சொன்னா வேற ஒரு நாளைக்கு அது உங்களுக்கு ஏர்லியாக முன்கூட்டி அறிவிக்கப்பட்டு இது செஞ்சு கொள்ளப்படும். கிளியரா? வேற சரி சந்தேகம் உங்களோட இந்த MSO சம்பந்தமாகவோ அல்லது வேற சரி சம்பந்தமா இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப சனியும் செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னா அது எவ்வளவு வீக்ஸ்ல சார் முடியற மாதிரி இருக்கும் அந்த 20 hours? அப்படியும் ஒரு கிழமையில 4 hour தானே. எப்படியும் உங்களுக்கு 5 week மட்டும் கிளாஸ் நடக்கும். அதாவது 20 hours மேலதான் மகள் நடக்கும் கிளாஸ். பாத்தீங்கன்னா 20 hourங்கிற ஒரு இதா போட்டு இருக்குது.
அப்படியும் 5 வீக் அதாவது நடக்கும். நீங்க இப்ப ஜூன்ல மந்த் ஜாயின் அடுத்த ஜூலைல பேமெண்ட் செய்யுங்க. உங்களோட அந்த கிளாஸ் டைம் முடியும் போதுதான் அடுத்த மந்த்துக்குரிய பேமெண்ட் போடுங்கன்னு குரூப்ல போட்டு இது செய்வாங்க. சரியாமா? ஓகே சார். சார் இப்ப அந்த இந்த பேட்ச்ல சார் இப்ப நியூவா ஆரம்பிக்கிற கிளாஸ்ல சார் இப்ப நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஆரம்பிச்சு இப்ப இந்த கிளாஸஸ் வந்து இந்த கிளாஸஸ்க்குள்ளே எல்லாமே கவர் பண்ணி எல்லாமே என்ன செய்வீங்களா மகள் சார்? இந்த 20 மணி தேலத்துக்குள்ளா? இல்ல சார் இந்த இப்ப 20 மணி நேரத்துல அந்த இப்ப நம்மளுக்கு இப்ப எதிர்பார்க்கிற இல்ல மகள் கொமனாவா என்னன்னா கொஷின்ஸ் எப்படின்னா 20 மணி தேலத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு படித்து தரதுகளை இது செய்யப்படும். இப்ப அடுத்த மாதம் கண்டினியூ போகும் தானே கிளாஸ்? ஓம் சார் இப்ப அடுத்த மாசம் கண்டினியூவா போக்கல சார் இதே பேட்சுக்கு கண்டினியூவா இதே அடிஷனலான பேட்சுக்கு தான் போகும். விஷயமா வருமா சார் இல்ல எடிஷனல் எக்ஸ்ட்ராவா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வரதால மகள் நியூ ஸ்டூடெண்ட் ஏற்கனவே வாரதால ஏற்கனவே படிச்சு தரதை திரும்ப செய்யறேன்னு சொன்னா தேவையில்லையே மகள். அதனால உங்களை எல்லாரையும் சேர்த்து இப்ப ஈடுபடுது. அப்ப இப்பயே நீங்க ஜாயின் ஆகி வந்தீங்கன்னு சொன்னா அப்படியே கண்டினியூவா உங்களுக்கு தான் போகும். புதுசா ஜாயின் ஆகுறாங்க இடையிலானே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே சார் அதுதான் சார் கேட்டேன் இப்ப செகண்ட் பேட்சுக்கும் வந்து அதே விஷயம் கண்டினியூ ஆகுமா என்றதுல அதே டவுட் சார் அது அது ஓகே சார் அதாவது கண்டினியூவா போகும். பட் புது விஷயங்கள் தான் போகும். வெளியே படிச்சது திரும்ப படிச்சு தரப்படாது. அதே உங்களுக்கு விளங்குதாமா? ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் வேற எது சரி சந்தேகம்? இல்லைன்னா நம்ம கிளாஸை முடிச்சு கொள்வோம். போட்டிருக்காங்க. அடுத்தது சார் லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம் நான் செஞ்சேன். ஸோ திஸ் டைமும் அப்ளை பண்ணிருக்கேன். அப்போ அடுத்த ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முதல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணினா அட்மிஷன் வராது அப்படி எதுவும் ப்ராப்ளம் ஒண்ணுமில்லமா. நீங்க அந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாமே இருக்குது ப்ரோசஸ். பட் நீங்க இந்த எக்ஸாம் போட்டு எழுதுங்க, அது பிரச்சனை இல்லை, அட்மிஷன் வரும். மற்றவங்க சொல்றாங்கன்னு சொல்லி இது செஞ்சு கொள்ள வேண்டாம். சார் நீங்க யூனிவர்சிட்டியோ எனி இன்ஸ்டியூட் என்ட்ரன்ஸ் சப்ஜெக்ட் எக்ஸாம் செய்ய இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸ் செய்யலாம். மகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கிளாஸ் செய்யணும். அதாவது யூனிவர்சிட்டியில எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தான் செய்யணும். சரியா? மற்றதுகளுக்கு இது செய்யல. நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கொள்ளுங்க மகள். இந்த நம்பர் நான் உங்களுக்கு மோர் டீடைல் சொல்றேன். சஹி சார் அந்த ஏசிக்கு ப்ரொமோட் ஆகணும் என்றாலும் மினிமம் 5 இயர்ஸ் எம்எஸ்ஓ பண்ணணுமா சார்? என்னமா விளங்கல? அந்த நீங்க சொன்னீங்க தானே சார் ஏஓசிசி ஹையர் என்னன்னா சிசி எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுக்குறது. ஏங்கிறதுக்கு என்று அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க மாதிரி. அதாவது எம்எஸ்ஓ எழுதிக்கிறாள் தான் எழுதலாம், மற்ற சிஎஸ்சி எழுதிக்கிறவங்க எழுதலாம். எவ்வளவு சர்வீஸ் இருக்கணும் சார் அந்த எக்ஸாம் செய்யறதுக்கு சர்வீஸ் பீரியட்? அது வந்துட்டு மகள் 5 இயர்ஸ் நினைக்கிறது சரியான இது தெரியாது. கெசெட்டை பார்த்துட்டு தருமா 5 இயர்ஸ்ல எழுதலாம் போல. 5 இயர்ஸ் 7 இயர்ஸ். ஓகே சார். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் வந்து இருப்பாங்க ஒவ்வொரு இதுலயும், நிர்வாக உத்தியோகத்தர் இருந்து அவங்க. உண்மையாவே பொதுவாகவே பிள்ளையால் எந்த ஜொப்ல போனா நிறைய விடயங்கள் படிச்சு கொள்வீங்க. யூனிவர்சிட்டியில இருந்தாலும் நிறைய பேர் என்ன இந்த காலத்திலயும் நாங்க யூனிவர்சிட்டியில இருக்கும் போது புள்ளியல் போட்டு எழுதி கிடைச்ச உடனே அங்கேயும் இதையும் ஏதோ பேலன்ஸ் பண்ணி செய்யற மாதிரி செய்தாங்க. என்னன்னா நான் சொல்றது, எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளாஸ் தான் வரணுங்கிறது இல்லை, செல்ஃபாகவும் படிங்க. முதலாவது பிள்ளைங்க நிறைய பேர் என்ன வாங்கினா எக்ஸாம் போட்டு இன்னும் படிக்கல, எக்ஸாம் வந்துட்டு இப்போ எங்க போறேன்னு உண்மையாவே போட்ட காசு வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் தானே. ஏதோ பிள்ளையால் நீங்க ஒரே ஒரு விஷயத்தீங்க எக்ஸாம் போட்டுட்டீங்களா படிக்கலையாண்டாலும் ஒரு அளவுக்கு படிச்சுட்டு எக்ஸாம போய் எழுதுங்க. ஏன்னா அந்த நாலேஜ் வரும். அப்பதான் நினைக்கும் வேற எக்ஸாம் எழுதும் போதும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும். என்னன்னா எக்ஸாம் ஹால்ல போனாவே உங்களுக்கு ஒரு பயம் வரும், படிச்சதே மறக்கிற அளவுக்கு போகும். எக்ஸாம் ஹால்ல இருந்த ஒரு கேள்விக்கு விட வராது, வெளியே வந்தா இப்படி விட்டுட்டேனே சொல்லி யோசிக்கிற அளவுக்கும் வரும். காரணம் நமக்கு எக்ஸாம் தான் பயம், ஆரம்பத்தில இருந்து பயந்து பழகிட்டோம். ஸோ அதை பற்றி ஒண்ணுமே செஞ்சு கொள்ள வேணாம். என்வாயன்மெண்டல் ஆஃபீஸருக்கு மகள் இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு போறதுதான் அது சம்பந்தம் ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் சொல்றேன். வேற சரி சந்தேகம் இல்லைன்னா முடிச்சு கொள்வோம். சார் இப்ப எஸ்எல்இஎஸ் எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் எழுதுறேன்னு சொன்னா டிகிரி இருக்கணும். அப்ப இதுல இருக்கிறவங்க இப்ப எம்ஏ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட டிகிரி இருக்குன்னு சொன்னா அவங்களுமே 5 வருஷத்துக்கு பிறகுதானா? இல்ல நீங்க ஓப்பன் இல்லைன்னா எஸ்எல்ஏஎஸ் ஓப்பன் லிமிடெட் இருக்கு. எம்எஸ்ஓல இருந்து ஒரு ஆள் சேவிச்சு கூட எழுதுனா அவர் லிமிடெட்ல எழுதுவார். அப்படி இல்லை நீங்க உங்களுக்கு இப்ப எக்ஸாமுக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, பட் ஒரு 2 வருஷம் தான் மேல இருந்துட்டு டிகிரி இருக்கு, கால் பண்ணினா வயசும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னா நீங்க அப்ளை பண்ணி எழுதலாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? அதுலயும் எழுதலாம், லிமிடெட்லயும் எழுதலாம். அவர் ரெண்டும் ஓகே தான். ஓகே.
வேற சரி சந்தேகம் இல்லைன்னா முடிச்சு கொள்ளும். நான் கிளாஸ்ல டீடைல் சம்பந்தமா குரூப்ல போடுறேன்னு பாட்டு கொள்ளும். சார் எம்எஸ்ஓவா அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு ஒரு வேலை காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணினா இதை பாஸ் ரிசைன் பண்ணினா பண்ணிட்டு போலாமா? அடுத்த நீங்க வேலைக்கு சார். போகும்போதே வேலைக்கு அப்ளிகேஷன் போடும்போதே நீங்க ரிலீஸ் பண்ற மாதிரி, அதாவது டிபார்ட்மெண்ட் கூட போட்டா ரிலீஸ் எடுத்துட்டு போகலாம் அதே வேலைக்கு. இல்ல நீங்க டிபார்ட்மெண்ட் கூட போல ஓப்பன்ல போட்டுட்டு நீங்க விட்டு போட்டு எழுதினாலும், நீங்க இப்போ ஒரு வேலையில கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா அந்த வேலையை விட்டு போற மகள் ஒண்ணு முன்கூட்டி ஒரு மாதத்துக்கு முதல் இன்ஃபார்ம் பண்ணி போட்டு ரிசைன் பண்ண சரி. அப்படி இல்லைண்டா ஒரு மாதத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டா லாஸ்ட் மந்த் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நாளைக்கு ரிசைன் பண்ணணும்டா நீங்க அவங்களுக்கு சொல்லி போட்டு ரிசைன் பண்ணி போட்டு கடைசியாக எடுத்த ஒரு மாதத்துக்குரிய பேசிக் சேலரிய பேமெண்ட் செஞ்சா சரிமா, இல்லாம ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? ஓகே சார், தேங்க்யூ. வேற எது சரி சந்தேகம் இல்லைன்னா முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.